கரூரில் அதிமுக வேட்பாளரை வரவேற்க சுமார் 2 மணி நேரம் தாம்பூல தட்டுடன் காத்திருந்தவர்களுக்கு தலா 50 ரூபாய் வழங்கப்பட்டதால் கட்சி நிர்வாகிகளுடன் பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எடப்பாடியார் முதலமைச்சரான இந்த திட்டம் கிடைக்கும். அதுக்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் போட்டு கேப் எடுத்துறாங்க. கரண்ட் பில் ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, வேலை இல்லை, 100 நாள் வேலை இல்லை. இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சு தேர்தலை பாருங்க. இந்த தேர்தலில் நம்ம 2026 அம்மா ஆட்சி வரணும், எடப்பாடியார் முதலமைச்சரான இந்த திட்டம் கிடைக்கும். அதுக்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்ன? தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் அதிமுக சார்பில் கரூர் அடுத்த வீரராக்கியம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரமானது இன்று காலை 7 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 9 மணி வரை வேட்பாளர் பிரச்சாரத்தில் வரவில்லை. 9 மணிக்கு மேல் ஆன நிலையில் வேட்பாளர் தங்கவேல் இல்லாமல் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மட்டும் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு MR விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த பகுதியில் சேர்ந்த பெண்கள் சுமார் 50 பேர் தாம்பூலத்தட்டுடன் 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த நிலையில் அவர்களுக்கு தலா 50 ரூபாயை அதிமுக நிர்வாகிகள் ஒருவர் வழங்கினார். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருந்த நிலையில் 50 ரூபாய் மட்டும் கொடுப்பதாக அதிமுக நிர்வாகிகளிடம் அந்த பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.